நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நீல நிற கால்களால் இருக்கிற பூபி பறவை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடல் பறவையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கிழக்கு பசிபிக் பெருங்கடலின் வெப்பமண்டல பகுதிகளில் வாழும் பறவை தான் இந்த பறவை. இந்த பறவை ஆண் பறவையை விட பெண் பறவை அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்கும். இதனுடைய ரெக்கையை விரித்து பறக்கும் நிலையில் 5 அடி நீளம் வரைக்கும் இருக்குமாம். ஆண் பெண் 2 பறவைகளும் அடர் பழுப்பு நிற இறக்கைகள், நீல நிற கால்கள், வெள்ளை நிற அடிப்பகுதி அப்படின்னு இருக்குமாம். இதனோட தலையும் கழுத்தும் தனித்துவமான நிறத்தை பெற்றிருக்குமாம். இது என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது மீன்களை மட்டும்தான் சாப்பிடுது. இந்த பறவை சுமாராக 12 பறவைகளின் இந்த குழுவாக தான் சேர்ந்து கடல் பரப்பின் மேலே நீந்துகிற மீன்களை வேட்டையாடுமாம். சில சமயங்களில் தனித்துவமாகவும் செயல்பட்டு வேட்டையாடவும் தொடங்குமாம். கடல் நீரின் மேற்பரப்பில் தென்படும் மீன்களை மேலே பறந்தபடியே பார்த்துக்கிட்டேவும் டைவ் அடிச்சுக்கிட்டே பிடிக்குமாம். இந்த பறவை அதிகபட்சமாக 100 அடி உயரத்திலிருந்து கூட டைவ் அடிக்கும் திறமை இருக்குமாம். அப்போது தன்னுடைய உடலை ஒரு அம்பு பாய்கிறது போல் நேர்கோட்டில் வச்சிருக்குமாம். நீல நிற கால்களை கொண்ட பூபி பறவையின் மண்டை ஓட்டில் காற்றுப்பை போன்ற அமைப்பு இருக்குது. அது 100 அடி உயரத்திலிருந்து டைவ் அடிக்கும் இந்த பறவையின் மூளையை மிகப்பெரிய அழுத்தத்திலிருந்து பாதுகாக்குதாம். கடலுக்குள் உள்நீச்சல் அடித்தும் மீன்களை பிடித்து சாப்பிடுமாம். அது கடலில் 80 அடி ஆழம் வரைக்கும் போகுமாம். நீரில் நீந்தும் மீன்களை நீச்சலடித்து தொடர்ந்து சென்று பிடிக்கவும் இதால் முடியுமாம். கூட்டமாக கடலில் டைவடித்து மீன்களை வேட்டையாடினாலும் தான் பிடிக்கும் மீனை தான் மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுமாம். அதுக்காக அவை தண்ணீருக்குள் இருந்தபடியேவும் மீனை சாப்பிடும் வழக்கத்தை கடைபிடிக்குது. இந்த பறவை கடலில் காணப்படும் சிறிய தீவு போன்ற பகுதிகளில் கூடு அமைத்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுது. தன் இணையை கவர்வதற்காக இந்த பறவை தன்னுடைய காலை தூக்கி நடனமாடுமாம். ஒரு கூட்டில் ஒரு ஆண் பறவையுடன் 2 பெண் பறவைகள் கூட தங்கியிருக்குமாம். ஒரு பெண் பறவை 3 முட்டைகள் வரை இடுமாம். ஒரு முட்டை இட்ட பிறகு மற்றொரு முட்டையிட இடைவெளி இருக்கும். ஆனாலும் கடைசி முட்டை இட்ட பிறகு தான் அடை காக்கவே தொடங்குமாம். ஆனால் குஞ்சுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தான் வெளிவரும்.